மார்க்கெட்ல வெயிட் லாஸ் பவுடர்ஸ் அப்பெல்லாம் நிறைய கிடைக்குது. வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ் அப்பெல்லாம் இருக்கு மேம். சித்த மருத்துவத்திலயும் அந்த மாதிரி வெயிட் லாஸ் மூலிகைகளை வச்சு இந்த பொடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேசிக்காவே பார்த்தீங்கன்னா சிரஹதி சூர்ணம் இருக்கு, அஷ்டச்சூர்ணம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பீஸ் கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு இதனோட மோர் கலந்து காலையில் குடிச்சுக்கோங்க. நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ரெகுலராக ஒரு ஜூஸ் நான் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளரிக்காயோட மின்ட் லீஃப் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு பவுடர் எவ்வளோனா ஒரு 3 பிஞ்சு தான் சேர்க்கணும். என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும், பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும், கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய பேர் காலைல நான் வாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, யோகா பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோயர் அப்டாமனில் தான் ரொம்ப தொங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நேச்சுரல் நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்டில் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கலாம். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ நிறைய மார்க்கெட்ல வெயிட் லாஸ் பவுடர்ஸ் அப்பெல்லாம் நிறைய கிடைக்குது. வெயிட் லாஸ் டேப்லெட்ஸ் அப்பெல்லாம் இருக்கு மேம். சித்த மருத்துவத்திலயும் அந்த மாதிரி வெயிட் லாஸ் மூலிகைகளை வச்சு இந்த பொடி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்காவே பார்த்தீங்கன்னா சிரஹதி சூர்ணம் இருக்கு, அஷ்டச்சூர்ணம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை குறைக்கிறது தான். சிரஹதி சூர்ணம் நல்லா டைஜஷன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் லெவலில் குறைக்கிறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அஷ்டச்சூர்ணமும் அதே மாதிரி தான். ஸோ 8 வகையான மூலிகைகள் இதில் சேர்ந்து இருக்கிறது அது டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஃபேட் கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு அஷ்டச்சூர்ணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தாண்டியுமே இன்னும் நிறைய மெடிசன்ஸ் நம்ம சித்தாவில் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா குறுந்தொட்டி சூர்ணம் எடுத்துக்கலாம், லவங்காதி சூர்ணம் யூஸ் பண்ணலாம். இந்த லவங்காதி சூர்ணம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பாடி பெயின் இருந்தாலும், மசில் கிராம்ஸ் இருந்தாலும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம லவங்காதி சூர்ணம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். அடுத்து இந்த கொஸ்டின் கேட்கலன்னா கொண்டுருவாங்க மேம் உங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும். நீங்கள் எப்பவுமே ஒரு ஜூஸ் சொல்வீங்க வெயிட் லாஸ்க்கு, அந்த ஜூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்காங்க இருக்காங்க. பட் கொஞ்சம் மேம் எங்களுக்கு வேற ஏதாவது இன்னும் புதுசாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக குடிக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ பாடி ஹீட் நிறைய பேருக்கு இருக்கும். ஹீட் ரெடியூஸ் ஆனாலே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு கற்றாழை மோர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பாடி ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒபீஸாக இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன பீஸ் கற்றாழையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சிட்டு இதனோட மோர் கலந்து காலையில் குடிச்சிக்கோங்க. நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ஜூஸ் மாதிரி நம்ம ரெகுலராக ஒரு ஜூஸ் நான் குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கும்பர் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த வெள்ளரிக்காயோ இல்லை வெள்ளரி பழமோ இல்லை வெள்ளரி விதைகளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுவும் குட் கொலஸ்ட்ரால் இதில் இருக்குது. ஸோ அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வெள்ளரி விதைகளில் நிறையவே இருக்குது. ஸோ இப்போது இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா இதனோட மின்ட் லீஃப் சேர்த்துக்கணும். ஸோ வெள்ளரிக்காயோட மின்ட் லீஃப் கொஞ்சம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு பவுடர்னால் கருஞ்சீரகம். எவ்வளோனா ஒரு 3 பிஞ்சு தான் சேர்க்கணும், நிறைய சேர்த்துறாதீங்க. 3 பிஞ்சஸ் தான் கருஞ்சீரகம் பவுடர், 3 பிஞ்சு இதில் ஆட் பண்ணி இந்த ஜூஸ் மார்னிங் ரெகுலராக நம்ம குடிக்கும்போது என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. ஹேர் ஃபால் குறைய ஆரம்பிக்கும், பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகும், கட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹை நமக்கு வந்து பிபி ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குங்க, குறையவே இல்லைங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னு சொன்னால் காலையிலேயே இந்த ஜூஸை குடிங்க. நல்லாவே நமக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய பேர் காலைல நான் வாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, யோகா பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். நைஸ் மேம், சூப்பர். அண்ட் ஃபைனலி மேம், ப்ரெக்னன்சி அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெக்னன்சி மதர்ஸ் வந்து பார்க்க முடியுது மேம். ப்ரெக்னன்சி டைமில் வெயிட் லாஸ் பண்ணலாமா? பண்ணோன்னா எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறத்துலேருந்து எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 6 to 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்டே 3rd மந்த் 4th மந்த்துக்கு வருவாங்க. ஸோ நம்ம என்ன சொல்வோன்னா நீங்கள் ஃபீடிங் மாதிரி இல்லையா, ஸோ அப்போது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு வெயிட் லாஸ் பீரியடாக இருக்கும். நிறைய பேருக்கு C-செக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்குமே வந்து 6 to 8 மந்த்ஸ் நம்ம விட்டுறணும். ஆஃப்டர் 8th மந்த்ல இருந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஓகேங்க இதுக்கப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு
ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த லோயர் அப்டாமனில் தான் ரொம்ப தொங்குற மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, அடிவயிறு பார்த்திங்கன்னா எனக்கு கண்ட்ரோலே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் இப்போ எடுத்து போடக்கூட முடியல, அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அடிவயிற்றில் வந்து ரொம்ப ஸ்கின் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும், டைஸில் வந்து அப்படியே சைடில் தனியாகவே ஃபேட் டெபாசிட் ஆன மாதிரி, ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிக்கணும்னா ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி யோகா வந்து நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். அந்த யோகா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் சூரிய நமஸ்கார் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேடிஸ்க்கு தனுராசனம் பண்ணலாம், புஜங்காசனம் ரொம்ப பெஸ்ட்டு, கோமுகாசனம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணும்போது ஈஸியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஸோ ஜிம்மை விட யோகா பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாக் பண்ணுறது இல்லை த்ரெட்மில் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வெளியில் நம்ம அவுட்டோரில் வாக் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் ஸ்டார்டிங்கில் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே ஸ்பெஷல் டயட் நம்ம சிலர் சொல்லுவாங்க, ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இன்னும் நான் தைராய்டு மெடிசன்ஸ் போட்டுட்ருக்கேன், ப்ரெக்னென்சி டைமில் சுகர் ஸ்டார்ட் ஆச்சு, அதில் வந்து இப்போது நான் அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பெண்கள் இருக்காங்க. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு இன்க்ரீஸ் ஆகி அதுக்கான மெடிசன்ஸ் நான் எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்குறேன்னு சொன்னவங்க இன்றைக்கி நார்மலாக இருக்காங்க. ஸோ தைராய்டு டேப்லெட்ஸ் எடுக்காமல் நேச்சுரல் நம்ம சித்தா ட்ரீட்மெண்ட்டில் நார்மலாக இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து இப்போ சில டயட்லாம் இப்போ நம்ம நார்மலாக ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதர் அப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக குழந்தையோட ஹெல்த்தையும் பார்க்கணும். ஃபீட் பண்ணுறாங்கன்னா சில ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கவும் முடியாது. அவங்களுக்கு என்ன மேம் ஸ்பெஷல் டயட் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கான ஸ்பெஷல் டயட்ன்றதோட மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய மூலிகைலாம் சேர்த்து பிரசவ சூர்ணம்னு ஒன்று கொடுப்பாங்க. இல்லை ஒவ்வொரு ஊர் வழக்கிலையும் ஒரு ஒரு நேம் சொல்லுவாங்க. இதில் சித்த மருத்துவத்தில் சௌபாக்கிய சுண்டி அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சதாவரி லேகியமாக இதில் எடுத்துக்கலாம். ஸோ இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். கர்ப்பப்பை அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம். ஸோ இதை எடுக்கும்பொழுது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ யூட்ரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் மில்க் செக்ரீஷன் அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த மெடிசன்ஸை எடுக்கலாம். ஸோ இவங்களுக்கான டயட் அப்படின்னு சொல்லும்போது மில்லட்ஸ் சேர்த்து எடுக்கலாம். அந்த நாட்டு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நிறைய எடுத்துக்கணும். ஸோ நாட்டு பூண்டு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10-15 பல் பூண்டாவது பாலில் வேக வச்சோ இதை லேகியமாக செஞ்சு கொடுப்பாங்க. கீ விட்டு நாட்டு சக்கரை சேர்த்தோ இல்லை கருப்பட்டி சேர்த்தோ லேகியமாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி லேகியம் எடுக்கும்போது அதிகமான ஒரு வாயு தொந்தரவோ இல்லை இன்டைஜஷன் ப்ராப்ளமோ வராமல் இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மணிச்சம்பா அரிசி, கருங்குருவை அரிசி இதில் செஞ்ச உணவுகள் எடுக்கலாம். சிவப்பரிசி புட்டு டெய்லியுமே எடுத்துக்கலாம், ஈஸியாக டைஜஷன் ஆகும். இல்லைன்னா சிவப்பரிசியில் செஞ்ச இடியாப்பம், இதுவும் ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸாவது தேங்காய் பால் குடிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி டயட் எடுக்கும்போது இன்டர்னலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸை நம்ம சிசரின் பண்ண அந்த வடுக்களோ காயங்களோ சீக்கிரமாக ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ மில்க் செக்ரீஷனும் நல்லாயிருக்கும். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.